கம்பெனி எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த இமேஜ் மைண்ட்ல உட்காந்துரும் நம்மளுக்கு. அடுத்தது ஃபர்னிஷிங் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ். பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல கண்ணா. ரீஃபண்டா இருக்கட்டும், பேமெண்டா இருக்கட்டும், பேங்க் அக்கவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். After obtaining the certification of registration, GST is allowed to furnish information with respect to details of bank account on the common portal within a period of 30 days from the date of registration or before furnishing the details of outside supplies of the goods or services, um, or both, whichever is earlier. அதாவது registered person வந்து certificate registration வந்து பண்ணினதுக்கு அப்புறம் பேங்க் அக்கவுண்ட்டை அந்த காமன் போர்ட்டல்ல 30 நாளைக்குள்ள பண்ணிடணும். இல்ல 30 நாளைக்குள்ள இல்லன்னா outward supplies of the details before furnishing the outward supplies of details, whichever is earlier வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிடணும். அது ஒண்ணு. ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஆதார் ஆத்தென்டிகேஷன்னா என்ன? ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், கர்த்தா பண்ணணும். சாரி, இண்டிவிஜுவல்ஸ்ல கர்த்தா பண்ணோம், பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னர் பண்ணோம், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல சோல் ப்ரொப்ரைட்டர் பண்ணோம். ஓகேவா? கம்பெனினா மேனேஜிங் டைரக்டர் பண்ணோம். மெம்பர்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்ல மெம்பர்ஸ் ஆஃப் மேனேஜிங் கமிட்டி பண்ணோம். அப்புறம் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், சொசைட்டினா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்னா ட்ரஸ்டி பண்ணணும். கரெக்டா? ஸோ அந்த ஆத்தரைஸ் சிக்னேட்டரி நாட் டு பி எலிஜிபிள் ஃபார் த ஃபாலோயிங் பர்பசஸ். சரி, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒருவேளை கேன்சல் பண்ணதை ரிவோகேஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரிவோகேஷனா என்னக்கண்ணா? வாட் டு யூ மீன் பை ரிவோகேஷன்? அதாவது கேன்சலேஷனே திருப்பி ரிவோக் பண்றதுன்னா திரும்பி பெறுதல். கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை ரிவோக் பண்றதுன்னா கேன்சல் ஆயிடுத்து, அதுக்கு கேன்சல் ஆகாம ஓகே கேன்சல் பண்ணிட்டீங்க பட் இந்த கேன்சல் பண்ணக்கூடாது, அப்ப நான் என்ன பண்ணணும்? அதுக்கு இப்ப இது கிட்டத்தட்ட எப்படின்னா, இப்போ வந்து நம்ம இன்டர்ல வந்து அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணலன்னா நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வராதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்பனா தேர் கேன்சலிங் மை அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நான் உடனே இது பண்ணிட்டு சார் அட்டன் பண்ணிட்டேன் சார், இங்க சர்டிஃபிகேட் பாருங்க நான் இன்ஸ்டியூட்ல போய் காமிச்சேன்னா உடனே கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை ரிவோக் பண்ணிடுவாங்க. புரியுதா? திரும்பி பெறுதல். ரிவோகேஷனா என்ன அர்த்தம்னா திரும்பி பெறுதல். இப்ப பாருங்க கண்ணா, என்னடா வஷித் ஒரு கால் போடுறா. அக்ஷயா அவங்க எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டாங்களே. மிஸ் பண்ண மாட்டாங்களே, போடுங்க. வாடா. என்னாச்சுடா? ஐயோ. சரி ஓகே. என்னாச்சு? நல்லா தானே இருந்தாங்க. சரி ஓகே ஓகே. சரி ஓகே. ஐ தாட் நோ ஷி நாட் மிஸ் இட், அதனால தான் நினைச்சேன். சரி பரவாயில்ல. நீ சொல்லுங்கண்ணா. ஆதார் ஆத்தென்டிகேஷன்றது ஒன்னொன்னா போடுறேன்டா. இப்ப நீங்களே சொல்லுவீங்க பாருங்க, ப்ராப்பர்ட்டிஷிப்க்கு யாரா ஹெட்? அக்ஷயா, ப்ரொப்ரைட்டரா? ப்ரொப்ரைட்டர். மித்ரா, ஹெச்யூஎஃப்க்கு யாரா ஹெட்? வெரி குட். எனக்கு இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஸ்பெல்லிங் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் ஐ ஆர்ஐ இண்டிவிஜுவலும் சொல்லலாம். கரெக்ட், வெரி குட். இண்டிவிஜுவலும் சொல்லலாம். இண்டிவிஜுவல்
ஹெச்யூஎஃப்க்கு வந்து இவரு நம்ம கத்தா பார்ட்னர்ஷிப் சொல்லுங்க அக்ஷயா. பார்ட்னர்ஷிப்புக்கு யார் வருவாங்க? பார்ட்னர். பார்ட்னர். ஓகேவா? கம்பெனிக்கு மித்ரா எம்டி இல்ல ஹோல் டைம் டைரக்டர். ஆ ஆ. அப்புறம் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்க்கு மெம்பர்ஸ் ஆஃப் மேனேஜிங் கமிட்டி. ஓகேவாமா? அடுத்தது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அதே மாதிரி தான் மேனேஜிங் கமிட்டி. அப்புறம் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்க்கு வந்து ட்ரஸ்ட். அப்புறம் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி. இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த கேட்டகரி பேசிட்டு இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சனா அவங்க இதுல கவர் ஆப்பாங்கன்னா டவுட்ரா. இங்க வரமாட்டாங்கடா. ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன்ன்றது வந்து அவங்க வரமாட்டாங்க. அவங்க வரமாட்டாங்க. ஸோ ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபார் ரெஜிஸ்டர்ட் பர்சன்ன்றது யாருன்னா என்ன சொல்றாங்கன்னா the registered person other than person notified under section 24 subsection 60 who has been issued a certificate of registration, they have to undergo the authentication of Aadhaar number. இது வந்துருச்சு. சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டாங்க சூப்பரா. ஆனா ஆதாரோட இந்த ஒன்றும் அது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஒரு பின் நம்பர் வரும் ஜிஎஸ்டி கவுன்சில்லேருந்து. அந்த பின் நம்பரை வந்து அவங்க அக்னாலேஜ் பண்ணும். இப்போ நம்மளுக்கு கூகுள் ஓபன் பண்ண உடனே என்ன யாரோ ஓபன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நீ தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கியா, எஸ் சொல்லு நோ சொல்லுலாம் கேக்குறாங்கல்ல. கரெக்டா? பாத்திருக்கீங்களா கூகுள் ஓபன் பண்ணும்போது? ஆ அப்பனா என்ன அர்த்தம்னா கண்ட்ரோல் செக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலையும் கண்ட்ரோல் செக்ஸ் வச்சிருக்காங்க. ஆத்தென்டிகேஷன் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட லைக் அந்த ஆத்தென்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸை வந்து கோ த்ரூ பண்ணோம் அந்த ரிஜிஸ்டர் பர்சன். ஸோ இந்தந்த பீப்புள் இந்தந்த டைப் ஆஃப் செட்டப்ஸ்க்கு வந்து இந்தந்த பீப்புள் தான் அந்த ஆத்தென்டிகேஷன் பண்றது. ஓகேவா? அதான் சொல்றாங்க. ஸோ 3 விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 கொஞ்சம் நல்லா படிச்சிருங்க. ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஜிஎஸ்டி REG1. நான் மொத்த இந்த ஃபார்ம்ஸ் REG1 மொத்த ஃபார்ம்ஸும் ஒரு இடத்துல இருக்கு. அது எங்கன்ற எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஓகேவா? REG21 RFD01 நம்ம இங்க பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுமா. என்ன கிளாஸ்டா? அப்பா அப்படியா? அப்பனா சூப்பர். எனக்கு வீக் டேல உங்க டைம் எல்லாம் இருந்தா போதுங்கண்ணா. எனக்கு வீக்கெண்ட் வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க, படிக்கிறதுக்கு மத்ததெல்லாம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஆனா உங்களுக்கு ரொம்ப டைட் ஷெட்யூல் தான் வர்ஷிதா அக்ஷயா. செம்ம டைட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா மித்ராக்கும் செம்ம டைட் தான். ஸ்டேஜ் 2 எழுதுறாங்க. சூப்பர், வெரி குட். அவ்வளவுதான். இன்னைக்கே எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு மெசேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நான் டீட்டெயிலா படிக்கல.
இல்ல வஷிதா கிளாஸ்ல வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி எப்படிதான் நாளைக்கு எப்படிதான் மீட் பண்ண நம்ம கிளாஸ் வச்சு போகல அப்ப பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டேன். இந்த மாதிரி டூல் இந்த மாதிரி இதுல தான் வந்து இதுல இதுல நிறைய இந்த டவுன்லோட்ஸ்ன்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி எல்லாமே பிக்கப் ஆகும். இப்ப ஏன்னா பிக்கப் முன்னாடி பிக்கப் ஆகும். இப்ப ஏன் பிக்கப் ஆக மாட்டேங்குன்னு தெரியல. எல்லாத்தோட இதுவும் லயனா வரும். RFD01 எல்லாம் இருக்குல்ல, லயனா போட்டிருப்பாங்க. நான் செக் பண்றேன், ஒரு வேளை வேற எங்கேயாவது செக் பண்ணமான்னு பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, GSTREG121 ஃபார்ம் RFD01, அதுக்கப்புறம் ரீஃபண்டுக்கு வந்து இந்த ரூல் 96. ஓகேவா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஆதார் நம்பர் வந்து அசைன் ஆகல has been not been assigned to the person required to undergo the authentication அப்படின்னா such person shall furnish the following identification documents. ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காருல்ல, பரோட்டா கதை மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பண்ணி ஐடி ஸ்லிப்பு, அப்புறம் அது இல்லை ஆதார் கார்டு இல்லாதனால எல்லாம் கேட்பாங்க. பேங்க் பாஸ்புக்கு, பேங்க் கேஷ் புக்கு, அப்புறம் வந்து ஓட்டர் ஐடென்டிட்டி, எலக்ட்ரிசிட்டி பில்லு, டிரைவிங் லைசன்ஸ், அதெல்லாம் கேட்பாங்க கண்ணா. பாஸ்போர்ட்டு அதெல்லாம் கேட்பாங்க. நம்மளுக்கு கூட அப்படிதானே, ஆதாரும் இதுவும் இல்லைன்னா மற்றதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்கல்ல ப்ரூஃப்க்கு, அந்த மாதிரி. ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஓகே. அந்த இல்ல இல்ல எனக்கு அந்த இது மட்டும் கொடுங்களா, சாய் எடுத்துட்டா இங்க வச்சிருக்கோம். முன்னாடி அதுக்கு அடுத்தது வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பிசினஸ் ப்ரெமிஸ். இது டக்குன்னு பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? பிசிக்கல் வெரிஃபிகேஷன். இன்டர்வியூ. மித்ரா ஒரு லெவல்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லடா, இல்ல பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பிசினஸ் ப்ரெமிசஸ்னா டைரக்டா போய் செக். அப்படி இல்லக்கண்ணா, டைரக்டா போய் அந்த ப்ரிமிஸ்ல போய் பார்த்து நிஜமாலே இவங்க சொல்ற அட்ரஸுக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்கான்னு போய் பார்க்கறதா பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பிசினஸ் ப்ரெமிசஸ். ஓகேவா? எல்லாரும் வேற லெவல் யோசிக்கிறீங்க. குட். ஃபார்ம் இதுக்கு பிசிக்கல் ஓ அந்த மாதிரி சொல்றீங்களா? ஓகே ஓகே. நான் ஃபார்ம் இது போட்டதுக்கு பதிலா மொத்தத்தையும் காப்பி பண்ணிட்டேன். நாங்க லா படிக்கும்போது லா எப்படி தெரியுமா படிச்சோம்? அப்ப கூகுள் கிடையாதுல்ல. எங்களுக்கு வந்து ஒரு இதுக்கும் அப்போ எங்களுக்கு வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், கான்ட்ராக்ட் ஆக்ட்லாம் இருந்தது. சில ஆக்ட்ஸ்லாம் எங்களுக்கு இல்லை ஆக்சுவலா. நான் படிச்ச அட்வொகேட் சார் என்ன பண்ணுவாருன்னா, அந்த லைவா ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் இருக்கும்ல, அதை லைவா எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தருவார் படிக்கிறதுக்கு. நம்மளுக்கு இப்ப ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் திஸ் வர்சஸ் திஸ்ன்னு சொல்லிட்டு 2 லைன்ல கொடுக்குறாங்களா, நாங்க அது ஒரு கதையா படிப்போம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா ஒரு ஒரு கிளாஸ் அட்வொகேட் கிட்ட கிளாஸ் போய் நம்ம லா படிக்கும் போது என்ன அட்வான்டேஜ்னா, அப்படியே அந்த ஸ்பாட்லயே அவங்க இருந்து பேசுறாங்கல்ல, அதனால அப்படியே அந்த ஸ்பாட்ல இருக்கிற ஃபீலை நம்மளுக்கு எடுத்துட்டு வருவாங்க. இந்த கேஸுக்கு எந்த கிளாஸ்லாம் நான் ரெஃபர் பண்ணேன்றதுல இருந்து, see probably that might be so high for an inter, பட் ஒரு கேஸ் ஸ்டடிலாம் அப்ரோச் பண்ணும்போது அப்படியே லப்பக்குன்னு குலோப் ஜாமுன் வாயில போட்டு முழுங்கின மாதிரி இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம் தெரியுமா நாங்க. அப்படி ரெடி பண்ணாருங்களா. ஃபுல்லா கேஸ் ஸ்டடியா இருக்கும் எங்களுக்கு லா பேப்பர்.
இப்ப டைரக்டா வருது இல்ல, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிஷன் வாரண்டி அப்படிலாம் வராது. பேப்பர் ஃபுல்லா கேஸ் ஸ்டடியா இருக்கும். அதனால அவர் சொல்லும்போது ஃபேக்ட்ஸ் எப்படி எழுதுவோம்னா, ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பிட்வீன் யாருக்கும் யாருக்கும், அப்புறம் வந்து ஆம், எந்த கிளாஸ் எந்த செக்ஷன்ல இது வருது, அப்புறம் கன்க்ளூஷன் இப்படிதான் எழுதுவோம். நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அது மாதிரி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா ரொம்ப டஃப் ஜாப் ஆக்சுவலா. சார்ட் அக்கௌண்டன்ட விட அது என்னமோ டஃப் ஜாப் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ம்ஹும். நான் இந்த மாதிரி தான் ஆக்சுவலா இடம் பாக்குறேன், பட் ஐம் நாட் கெட்டிங் இட். சாய்ராம். இதுல இது இல்லல்ல. ஃபார்ம் ஜிஎஸ்டி இல்ல. ஓகே ரைட். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளேஸ் ஆஃப் பிசினஸ். இப்போ மித்ரா, இப்போ பிளேஸ் ஆஃப் பிசினஸ், அம்மாவோட பிசினஸ்க்கு பிளேஸ் ஆஃப் பிசினஸ் எது? அதாவது பிசினஸ்க்கு வந்து எது ஆரிஜின் எங்க? அம்மாவோட பிசினஸ்க்கு ஆரிஜின் இங்கயா தூத்துக்குடியா? அம்மா ஆபீஸ் எங்க இருக்கு? ஆனா உங்க ஆபீஸ் தூத்துக்குடியிலயும் இருக்கா? அப்ப திருப்பூர் தான் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். ஓகேவா? சோ இத வந்து லைவா பாத்திருப்பாங்க. இப்போ அம்மாவோட பிளேஸ் அது தூ திருப்பூர் தான் அம்மா போட்டு டிக்ளேர் பண்ணிருப்பாங்கல்ல, ஒரு பர்சன் வந்து பாத்திருப்பாங்க. வெரிஃபிகேஷன் நடந்திருக்கும். ஓகேவா? அந்த வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டோட அதர் டாக்குமெண்ட்ஸையும் ஸ்க்ரூட்டனி பண்ணி, அம்மாவோட போட்டோ ஒட்டி இருந்ததுனாக்கா அம்மா போட்டோவையும் செக் பண்ணி, அது வந்து அம்மா, அது அப்புறம் வந்து இந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்க அப்டேட் பண்ணோம்னா, ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 30ல காமன் போர்ட்டல்ல வெரிஃபிகேஷன். இன்னைக்கு இன்னைக்கு தான் அம்மா வெரிஃபிகேஷன் திருப்பூர் சைட் பண்ணிருக்காங்கன்னா, இதுலேருந்து இப்போ 7ஆம் தேதினா 15ஆம் தேதி இன்னைக்கு 22ஆம் தேதி ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 30ல வந்து போர்ட்ல சப்மிட் பண்ணோம். When the physical, where the physical verification of the place of business of a person is required before the grant of registration in the circumstances specified in Rule 9. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடியே physical verification requiredனா, அப்போ place of business verification report எல்லாத்தையும் இது ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 30ல போட்டோம்ல, அதே மாதிரி அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நடக்கிறதையும் ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி காமன் போர்ட்ல போட்டு, இது within a period of 15 days verification. இது at least 5 working days prior to the completion of the time period. புரிஞ்சுதா ரெண்டுமே? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ரெடி பண்ணிருக்காங்க.
இதுதான் மித்ரா கேட்டிருந்தேன். நைஸ். கலர்ஃபுல்லா இருக்கா? நம்மள அந்த அந்த பிங்க் கலர் பார்த்து நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா. இதுதான் எக்ஸாக்ட்லி. அழகா கொடுத்துருக்காங்க. சூப்பர். மித்ரா இது குரூப்ல உங்களுக்கு அமிச்சா ஓகேவா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? இது பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க அக்ஷயா. தேங்க்ஸ் அண்ணா. அப்படியா? சூப்பர். ஆ ஓகே. சூப்பர். செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் மல்டிபிள் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் வித்தின் அ ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. சி ஒரு பர்சனுக்கு வந்து நிறைய இது எங்கேயோ பச்சா மாதிரியே இருக்கே நானு. சரி. ஒரு மல்டிபிள் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ requiring a separate registration for such places of business. ஒரு பிளேசஸ் ஆஃப் பிசினஸ் அதாவது என்னெல்லாம் டீடைல்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணணும்னா, இப்ப கரண்ட் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் தவிர இப்ப அம்மாக்கே வந்து இப்ப திருப்பூர், அம்மா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலினா அந்த டீடைல் வந்து அவங்க they have to properly என்ன சொல்றது ரெஜிஸ்ட்ரேஷன் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டீடைல்ஸை கிளியரா கொடுக்கணும். A person வந்து shall not pay tax under section for his place of business if he is paying taxes under section 9 under any other place of business. ஓகேவா? அதே மாதிரி செப்பரேட்லி ரிஜிஸ்டர்ட் பிளேஸ் ஆஃப் செப்பரேட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? shall pay tax under the act or on supply of goods or services or both made to another registered place of business of such person and issue a tax invoice or a bill of supply as the case may be for the supply. ஓகேவா? இந்த ஒரு ஒரு places of businessக்கும் which is where they are liable to pay their tax under this act, they will have to issue a tax invoice or a bill of supply. ரெண்டு இது பண்ணணும். இதுல மெயினா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, செப்பரேட் ஒரு ஒரு பிளேஸ் ஆஃப் பிசினஸ்க்கு நான் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணா ஃப்ரம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 1ல வந்து அதை சப்மிட் பண்ணும். ஓகேவா? அதுதான் சொல்றாங்க. டீம்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னன்னா, அந்த யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் இருக்கு இல்லையா, கிராண்ட், அது எஸ்ஜிஎஸ்டில யூடிஎஸ்ஜிஸ்ல கிடைச்சாலே கிராண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த யூஏஎன் நம்பரை வந்து
should not have been யூஏஎன் நம்பர் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கூடாது. அதான் முக்கியம். ஓகேவா? சப்போஸ் ஏதாவது ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அப்போ நான் அது வந்து டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அப்ப எது இம்பார்ட்டன்ட்னா கிராண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூஏஎன் நம்பர். இது 2 பாயிண்ட் தான். Special provisions relating to casual taxable person and non-taxable. See, casual taxable person க்கும் non-taxable person க்கும் வந்து எப்படி certificate of registration வந்து issued shall be valid னா it registration applicationல ஒரு period specify ஆயிருக்கும்ல அது இல்ல registration 90 நாள் whichever is earlier will be your um, certificate of registration. ஓகேவா? issued வந்து validity rises in terms of casual taxable person or non taxable person எப்பன்னா அந்த registration applicationல கொடுத்திருக்கிற பீரியட் இல்ல 90 days from the effective date of registration. ரெண்டு. ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் புரிஞ்சுதா? எனக்கா டவுட் இருக்கா இந்த பாயிண்ட்? இதுக்கு அது மட்டும் பார்த்தா போதுங்கண்ணா. whichever is earlier இதோட ஓகே தான். cancellation or suspension of registration. The proper officer may either on his own motion or an application filed by the registered person இல்ல அவங்களோட legal rights இல்ல death of such person they cancel the registration. என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்னா பிசினஸே டிஸ்கண்டினியூ ஆயிடுது இல்ல ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கிறது இல்லனா the taxable person is no longer liable to be registered at all. இந்த மூணு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல cancellation can be done. இந்த பாயிண்ட் டாக்ஸபிள் கேஷுவலுக்கு வந்து இது 2 பாயிண்ட் போதும். cancellation or suspension of registration. அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுதான் கேன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிக்கிறோம். இது எப்படின்னா இது வந்து ஜென்யூனா நடக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் எப்படின்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணா வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்குமே ஹேங் ஆகுதுடா. ஒரு நிமிஷம். the proper officer may cancel the registration of the person. ஓகேவா? சப்போஸ் ரிஜிஸ்டர் பர்சன் வந்து ப்ராப்பரா ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணல இல்ல ரிட்டர்ன் சரியா ஃபைல் பண்ணல இல்ல வந்து கண்டினியூஸ் டாக்ஸ் பீரியடுக்கு ரிட்டர்னே ஃபைல் பண்ணல. ஓகே, வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து இந்த பர்சன் வந்து பிசினஸே ஸ்டார்ட் பண்ணல, ஏதாவது ஃப்ராடு வில்ஃபுல் மிஸ்டேட்மென்ட் சப்ரஷன் ஆஃப் ஆக்சன். இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஸ். இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஸ் இல்லாம இந்த ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குல்ல அந்த மாதிரி இதுல ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5th பாயிண்ட் படிக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பர்சன் வந்து ரிஜிஸ்டர்ட் அவங்க பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுது அப்படின்னா உடனே வந்து he can pay an amount by way of debit in the electronic credit ledger or the electronic cash ledger equivalent to the credit of input tax. ஓகேவா? அவங்க வந்து
ஒரு அமௌண்ட்டை பே பண்ணலாம். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்லயோ கேஷ் லெஜர்லயோ என்ன அமௌண்ட் இருக்கோ ஈக்குவலன்ட் டு த கிரெடிட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டோம்னா அது இல்ல அவுட்புட் டாக்ஸ் பேயபிள் விச் எவர் இஸ் ஹையர் வில் பி கால்குலேட்டட் இன் சச் மேனர். இதுக்கு ஆக்சுவலா ஒரு சம் வரும், நான் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். சி இதுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் டிஸ்கண்டினியூடு, அப்புறம் டெத்து, அப்புறம் வந்து டீமர்ஜ்டு, அப்புறம் சேஞ்சஸ் இன் கான்ஸ்டியூஷன். இது ஜென்யூன் கேசஸ். ஓகேவா? இது வந்து person has not furnished the returns. ஓகேவா? has not followed the provisions. அப்புறம் not furnished returns for a continuous period of time. அப்புறம் taken voluntary registration. அப்புறம் fraud, willful misstatement, அப்புறம் suppression of facts. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல என்ன அர்த்தம்னா இஸ் கேன்சல்டு. இந்த கிளாஸ் நீங்க அப்படியே படிக்கணும். ஒரு கேன்சல் ஆயிடுதுன்னா ஒரு அமௌண்ட் பே பண்ணோம் பை வே ஆஃப் டெபிட் இன் எலக்ட்ரானிக் லெட்ஜர். தட் இஸ் ஈக்குவலன்ட் டு இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோ இல்ல அவுட்புட் டாக்ஸ் கிரெடிட் விச் எவர் இஸ் ஹையர். ரிஜிஸ்ட்ரேஷன் டு பி கேன்சல் இன் சர்டன் கேஸ். சப்போஸ் வந்து பிசினஸ் வந்து ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணல, இல்ல வந்து வயலேஷன் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட், இல்ல ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர்ஸ்னா என்னவா இருக்கும்? எனி ஐடியா? ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர்ஸ் கெஸ் பண்ண முடியறதா? ஓகே, உங்களுக்கு மித்ரா? கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்கடா கண்ணா. இது வந்து இத வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா இப்போ செல்லர் தானே ஆக்சுவலா. ஜிஎஸ்டியோட கான்செப்ட் என்னடா, செல்லர் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து வாங்குறான், கரெக்டா? அந்த மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் பே பண்ணிடுறான். ஆனா அந்த பர்டனை ஃபைனல் கஸ்டமர் நம்ம மேல இது பண்ணிடுறான், கரெக்டா? இது வந்து இது ஆக்சுவலா ஒரு இல்லீகல் தானே ஃபார் அ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாவா இல்லையா? இதை நீங்க கரெக்டான ஃப்ளோன்னு நினைக்கிறேன். இப்போ மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து இப்போ அக்ரிகல்ச்சர்ஸ் இருக்கான், அக்ரிகல்ச்சர் கிட்டேருந்து ரா காட்டன் மேனுஃபேக்சரர் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். யார் இங்க பே பண்ணணும் டாக்ஸ்? ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், கரெக்டாடா? ஆனா அவன் பே பண்ற டாக்ஸோட பர்டன் யார் வந்து பேர் பண்றா? நிஜலம்.
மேனுஃபேக்சர் டேக்ஸ் பே பண்றான். நம்ம கஸ்டமர்ல அந்த ரா காட்டன்லேருந்து காட்டனை இது பண்ணி துணியா பண்ணி சல்வாரா பண்ணி கடைசியா நம்ம கிட்ட செல் பண்ணும்போது ஜிஎஸ்டின்னு போட்டு நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணிடுறாங்கல்ல. அப்ப ஃபைனல் பர்டன் யாருக்கு? நம்ம இருக்கு. இது இது கரெக்டான ஃப்ளோவா அப்படின்னு பார்த்தானாக்கா ரொம்ப டீப்பா இது பண்ணானாக்கா இட் லுக்ஸ் லைக் அன் இல்லீகல் ஒன். அதான் என்ன சொல்றாங்கன்னா ஆன்டி ப்ராஃபிட்டரிங் ஜிஎஸ்டி லா படி எனி ரிடக்ஷன் இன் ரேட் ஆஃப் டாக்ஸ் ஆன் எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் or the benefit of input tax credit shall be passed on to the recipient by way of commensurate reduction in prices. இன்னும் இது ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ப்ராஃபிட்டரிங் அப்படின்றது என்னன்னா ஆன்டி ப்ராஃபிட்டரிங்கோட கிரக்ஸ் எப்படி வரும்னா எப்படி சொல்லலாம், இப்போ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணிக்கலாங்கல்ல. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணிக்கிறது அந்த பெனிஃபிட்னால என்ன ஆகுறது? மெயினுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து கம்மியாகிறதா? கரெக்டா? இப்போ ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். 1000 rupees நீங்க டாக்ஸ் பே பண்ணணும் மித்ரா, சரியா? அக்ஷயா, மித்ரா வந்து 1000 rupees பே பண்ணணும்டா. நான் சே ஃபார் லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணணும். இன்டகிரேட் டாக்ஸ் எப்போ பே பண்ணுவோம்? இன் விச் வாட் டைப் ஆஃப் சேல்? இன்ட்ரஸ்ட் சேலா இன்ட்ராஸ்டேட் சேலா? இன்னும் ரெண்டு பேருமே அமைதியா இருக்கீங்க. இன்ட்ராலியா நம்ம வந்து இன்டகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணுவோம். என்ன ஆச்சு மித்ரா? எதுல பே பண்ணுவோம்டா இன்டகிரேட்டட் டாக்ஸ்? இன்ட்ராஸ்டேட்டா இன்ட்ரஸ்டேட்டா? மறந்துருத்தா எல்லாம்? ஏன் டக்குன்னு சொல்லல ரெண்டு பேரும்? மறந்துட்டீங்களா? கூடாது கூடாது. இன்ட்ராஸ்டேட் சேல்ஸ் தான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது. கேசர் பிஸ்தா பவ் பாஜி 140 ரூபாய்க்கு சாப்பிட்டு 12 ரூபாய் 60 பைசா 12 ரூபாய் 60 பைசா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி கொடுக்குறோம். இன்ட்ராஸ்டேட் சேல்ஸ். இன்ட்ராஸ்டேட் சேல்ஸ் தான் என்ன பண்றோம்? இன்டகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணணும். இன்ட்ரஸ்டேட் ட்ரேடு மறக்காதீங்க, சரியா? ஸோ இன்ட்ரஸ்டேட் ட்ரேடு நடக்கிறது போது என்ன நடக்கும் நம்மளுக்கு? லைக் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணிக்கலாமா? இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இன்டகிரேட்டட் டாக்ஸ்க்கு எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? நீங்க அமைதியா இருக்கிறது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இல்லடா, இன்டகிரேட்டட் டாக்ஸுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஃபர்ஸ்ட் எப்படி அவைல் பண்ணிப்போன்னு கேக்குறேன். சிஜிஎஸ்டியா? என்ன ஆச்சு? குழந்தை அழுதுது. உட்வர்ட்ஸ் ரிப்போர்ட்டை சொல்லி கொடுக்க சொல்லுங்க. நீங்க குழந்தையா இருக்கிறச்சே அதான் குடிச்சேன். என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும்? அக்ஷயா, மித்ரா, கரெக்டா சொல்லுங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ஸ் எல்லாம் 8 சம் போட்டமேடா. அதை தவிர நான் வேற ரிப்பீட் வேற பண்ணேனே. மறக்காதீங்கடா, நான் அழுதுருவேன்.
நான் வேற டப்பா டப்பாவெல்லாம் போட்டு விட்டேன், ஞாபகம் இருக்கா? நிறைய டப்பாஸ்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேனே. ஐஜிஎஸ்டி டாக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டி ஐடிசி யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் சப்சீக்வெண்ட்டாக எல்லாமே. ஸோ ஐடிசி ஆஃப் ஐஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டியோட யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டியோ எஸ்ஜிஎஸ்டியோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பனா ஐடிசி ஆஃப் ஐஜிஎஸ்டி ஷுட் பி ஃபுல்லி எக்ஸாஸ்டட். ஞாபகம் வருதா? எப்படி நீங்க 2 பேரும் மறக்கிறீங்க? ஆச்சரியமா இருக்கே. டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. IGST creditors utilized for IGST. IGST balance creditors utilized for SGST. We should not do it. ஞாபகம் இருக்கா அந்த சம்ஸ்லாம்? ஏன்னா மறந்துட்டீங்க? மறக்க கூடாது. சரி, இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டின்னு வரும்போது ஆன்டி ப்ராஃபிட்டரிங் லா வந்து இங்க எப்படி கிளப் ஆகுறதுன்னா, ஆன்டி ப்ராஃபிட்டரிங் லா வந்து எப்படி இன்வால்வ், எப்படி வேர் இட் இஸ் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் எங்க ப்ளே ஆகுறதுன்னா, இன்புட் டாக்ஸ் மூலமா நான் ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அவைல் ஆகிற டைம்லையும் இல்ல டாக்ஸ் ரேட்டு டிடக்ஷன் ஆகுறது ஏதோ ரீசனுக்காக, அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து கிக்ஸ் இன். ஓகேவா? அதான் அவங்க சொல்லியிருக்கான். அந்த ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர்ஸோட ரூலை வயலேட் பண்றோம். ரூலை வயலேட் பண்றோம்னா என்ன? இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோட கிளாசிஃபிகேஷன் இருக்குல்ல, தப்பா வந்து ஐஜிஎஸ்டிக்கு எஸ்ஜிஎஸ்டி யூஸ் பண்றது, அப்புறம் சிஜிஎஸ்டி ஐடிசி யூஸ் பண்றது, அந்த மாதிரி தப்பா பண்றோம்ல, அந்த மாதிரி வயலேட் பண்ணாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, then violating the provisions of furnishing a bank account details சரியா கொடுக்கல, avails input tax credit in violation of the provisions of section 16 or the rules made there under. ஓகேவா? So furnishes the details of outward supplies in form GSTR1 as amended in GSTR1A under section 37 for one or more tax periods. இதெல்லாம் வேணாக்கணும். ஓகே, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. பிசினஸ் பிரைஸ் ஆஃப் பிசினஸ்ல கண்டக்ட் பண்ணல, இன்வாய்ஸை வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க, பட் ஏதோ வயலேஷன்ல இருக்கு. ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர்ஸ்னா இப்போ என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர்ஸ்னா டாக்ஸ் சப்ளைல ரிடக்ஷன் இருக்கு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து அவைல் பண்ணிக்கிற அந்த ஸ்டேஜ் ஃபார் so that the burden of the customer is very much reduced அப்படின்றது ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர்ஸ். அதை வயலேட் பண்ணானா ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடும். பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபர்னிஷ் பண்ணலைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடும். இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து வயலேஷனா அவைல் பண்ணிக்கிறோம்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது டீடைல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா வயலேஷன் பண்ணிடுவாங்க. வயலேட்ஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் தேர்ட் அண்ட் ஃபோர்த். இது ஓகே, 5F வரைக்கும் படிச்சுக்கோங்க போதும். ஓகேவாடா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதான் டவுட் இருக்கா? சி, இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் எல்லாமே தியரி ட்ரை தாங்கண்ணா, குட்டி குட்டியா தான் எடுக்கிறேன் நான் வந்து, அதனால தான் ஃபுல்லா எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கிறேன். புரியுது இல்ல கண்ணா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். சஸ்பென்ஷன்னா என்ன? சஸ்பென்ஷன்னா என்னடா அர்த்தம்? டெம்பரரியா ஸ்டாப் பண்றது, சரியா? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? டெம்பரரி ஸ்டாப்பேஜ்.
So registered person has applied for cancellation of registration under Rule 20. The registration shall be deemed to be suspended. Shall be deemed to be suspended from the date of submission of the application or the date from which the cancellation is sought, whichever is later, pending the completion of proceedings for cancellation of registration under Rule 22. See, ஒரு registered person வந்து ஒரு cancellation of registration apply பண்ணிருக்காங்க. Rule 20 னா registration வந்து suspend பண்ணி வச்சிரலாம். Shall deem to be suspended from the date of submission of the application or the date from which the cancellation is sought, whichever is later. ஓகேவா? Suppose proper officer வந்து cancel பண்ணலாம் registration of the person வந்து liable to be cancelledனா temporary registration கூட இது பண்ணி வச்சுக்கலாம், suspend பண்ணலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி when comparison of the returns furnished by registered person வந்து ஓகேவா form GSTR 1A சரியா or significant differences வருதுன்னு வச்சுக்கோங்க கண்ணா. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, form GSTR 1 சரியா, அப்புறம் அதே மாதிரி form GSTR 1A இந்த மாதிரி இதுல if you get significant differences அப்போ இப்போ ஒன்றும் இல்லடா, இப்போ காலேஜ் அப்ளிகேஷன் வாங்க போறீங்க எம்பிஏக்கு, எம்பிஏக்கு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்க போறீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு, மார்க் ஷீட்ல ஒரு மார்க்கும் உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒரு மார்க்கும் உங்க ஃபேக்கல்ட்டி யாரோ அந்த காலேஜ் ஃபேக்கல்ட்டி பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்கல்ல, கரெக்டா? புரியுதாடா? அதான் சஸ்பென்ஷன் சொல்றது, டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சஸ்பென்ஷன்லலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரே ஃபார்ம் தான், ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 31. இதை மட்டும் அப்டேட் பண்ணி அந்த கன்சர்ன் பர்சனுக்கு இமெயில் அட்ரஸ் மூலமாவோ என்ன அவங்க என்ன மோடோ கம்யூனிகேஷனோ இமெயில் அட்ரஸ் வந்து டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, அதில் வந்து இந்த டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது, இது எதனால் வி நீட் எக்ஸ்பிளனேஷன், ஆனால் நாங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புவாங்க சரியா. அதே மாதிரி இந்த மாதிரி மீன் டைம்ல அவரால் he shall not make any taxable supply. இந்த சஸ்பென்ஷன் டைம்ல taxable supply வராது, நோ ரீஃபண்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, இந்த சஸ்பென்ஷன் பண்றதுனால ஈவன் ஏதாவது ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் பெண்டிங்னா கூட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க சரியா. இப்போ சஸ்பென்ஷன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து கிளாரிஃபை ஆயிடுத்து, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அது யார் பார்த்து ஓகேன்னு சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர் ஆஃபீஸர், அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதான் கண்ணா இதோடது. வேற என்ன இருக்கு? கேன்சல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி தான், எப்படின்னா கேன்சல் பண்ணுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க, அதுக்கு ஃபார்ம் ஆர்ஜி 113 ஃபார்ம் ஜிஎஸ்டி, இது ஒன்றும் இல்லை, அந்த ஆர்ஜி 17 அந்த மாதிரி அந்த இது இருக்குல்ல, லிஸ்ட் இருக்குல்ல, அதை நான் எடுத்து கொடுக்குறேன், அது படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடும். ரெக்வயர் ஹிம் டு ஷோ காஸ் வித்தின் அ பீரியட் ஆஃப் 7 days. ரிப்ளை வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 18ல வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ரிப்ளை வந்து ஃபர்னிஷ்ட் இன் ரெஸ்பான்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குன்னா ஃபார்ம் ஜிஎஸ்டி 20ல வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து இது அப்டேட் பண்ணிடுவார் ப்ராப்பராக இல்லைன்ட்டு. ரிவகேஷன் ஆஃப் கான்சலேஷன் ஆஃப்னா திருப்பி பேக் எடுக்கிறது. இதுதானே இப்போ படிச்சோம்ல, ரிப்பீட் ஆகுதுன்னா இது இது படிச்சு பாருங்களேன் கண்ணா, அது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு. இது அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக ரிப்பீட் ஆயிருக்கு சரியா.
இதோட இந்த சாப்டர் முடிகிறது. இது வந்து this is basically suspension. ஸோ சஸ்பென்ஷன்ன்றது டெம்பரரி கேன்சலேஷன். அப்புறம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸு டாக்ஸபிள்க்கும் இவங்களுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் ஜிஎஸ்டியோட ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இது நான் சும்மா செப்பரேட்டாக போட்டிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட் எப்படி இது பண்ணணும், அப்புறம் இஷ்யூ ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நீரஜ் நாக்பால். ஓகேவா? அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெச் செல்லம். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆரம்பிச்சு இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெச். யூஏஎன் நம்பர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். எம்பசிஸ்க்கு தான் என்ன நம்பர் கொடுப்பாங்க? யூஏஎன் நம்பர். ஓகேவா? யூஐடி நம்பர்ன்றது நம்ம எல்லாருக்குமே, தட் இஸ் டாக்ஸ் பேஸ் எல்லாருக்குமே. கோத்ரூ பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க. நாளைக்கு உட்காந்துட்டு நம்ம இவே பில் முடிஞ்சா உட்காந்துக்கலாம், எலக்ட்ரானிக் வே பில். சரியா? குட்டி சாப்டர்டா அது, பேஜ் இருக்கு. ஓகே, 15 பேஜ். ஓகேவா? ஸோ இன்னொரு ஒரு சாப்டர் இருக்காடா நம்மளுக்கு ஐடிடில. 5.7 5.8 இவே பில். இவே பில் முடிச்சுட்டு இவே பில்ல தவிர இன்னும் 2 இருக்காங்கண்ணா. ரிட்டர்ன் பேமெண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். இதுவும் இது. சரி, டோட்டலா சரி. ஓகே, ஸோ இது முடிச்சிட்டோம்னா ஓகே கண்ணம்மா. ஆக்சுவலா ஒரு நிமிஷம் இருங்க. சரி, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். சரியா? வேற ஏதாவது உங்களோட இதையும் போட்டு இதுலயே இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டோமா மித்ரா? இந்த ஃபைல்ல போட்டா உங்களுக்கு ஓகேவா? அந்த 4 இதையும் சரி, ஓகே, அதையும் இன்கார்பரேட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கு மித்ரா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? அக்ஷயா புரிஞ்சுதா? அக்ஷயா சூப்பர். ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நம்ம 6 to 7 கிளாஸ் இல்ல. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் வெல் கண்ணா. ஓகே, நான் வந்து எப்படி இன்னைக்கு 8 to 9 கிளாஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். சரியா? 7 to 8லாம் மித்ரா அண்ட் அக்ஷயா நான் பார்த்துட்டு சொல்றேன். ஒருவேளை என்னால இன்னைக்கு உட்காந்துக்க முடியலன்னா நான் நாளைக்கு உட்காந்து இது பண்ணிடுறேன். சரியா? ஆனா அது ரெக்கார்டிங் மட்டும் அனுப்பிச்சிடுறேன். அக்ஷயா, நம்ம சாட்டர்டே சண்டே உட்காந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம்டா. சரி கண்ணா. ஓகே, ரெக்கார்டிங் மட்டும் நான் இன்னைக்கு அனுப்பிச்சு விடுறேன் சிலதோடது. நீங்க கோத்ரூ பண்ணுங்க, பார்க்கலாம் எப்படின்னு. சரியா? ஓகே மித்ரா, தேங்க்யூ ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச். அக்ஷயா, தேங்க்யூ ஃபார் யர் டைம். ரொம்ப தேங்க்ஸ்டா. பை பை. தேங்க்யூ. பை பை. பை பை. பை மித்ரா. பை அக்ஷயா.